ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஜாப்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஜாபோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னா GDS கன்சல்ட்டிங்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த 5 ஜாப்ஸுக்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ பாஸ்வேர்ட் வந்து இந்த வீடியோட ஸ்க்ரீனில் நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கும். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கில் என்ட்ரு பண்ணிவிட்டு அன்லாக் லிங்க்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜாபோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் யூஜி பிஜி எது பண்ணியிருந்தாலுமே இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 3 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலில் உங்களுக்கு நல்ல ஸ்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மல்டி டாஸ்கராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸலண்ட் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு பாப்அப் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஸ்டார்ட் அப்ளைங் வித் லிங்க்டின் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் மேனுவலாக கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் அப்ளை நவ்வை கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை நவ்வை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் சைன்இன்க்கு வந்துட்டு நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபோசிஸ்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் சிஸ்டம்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அகமதாபாத். ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 2 years வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 yearsக்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிளிக் டு ப்ரொசீட்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன்க்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதா. ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா IBMலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா இன்ஜினியர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ ஒர்க் மோடு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும். ஸோ இது வந்து ரெகுலர் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபோட குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி ஆர் மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதான் வந்து அவங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணும், எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், இது எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி IBMல அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு IBM ஐடி இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி கண்டினியூன்னு கொடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்கள்கிட்ட IBM அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே கிரியேட் அண்ட் IBM ஐடின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு IBM ஐடியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் IBM ஐடி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு வந்துட்டு இங்கே நீங்கள் IBM ஐடி என்ட்ரு பண்ணி கண்டினியூன்னு கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோலேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா சீனியர் பிஸ்னஸ் அசோசியேட்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 0 to 1 year வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயர்க்குள்ளே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தவிர உங்களுக்கு என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், கம்பெனியோட கல்ச்சர், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல அப்ளை வித் லிங்க்டின் இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணி நீங்கள் லிங்க்டின் யூஸ் பண்ணி கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் மேனுவலாக அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல அட்டாச் ரெஸ்யூம் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூமை நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஃபுல் நேம், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், கரண்ட் லொக்கேஷன், கரண்ட் கம்பெனி, இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் லிங்க்டின், யாக்ரி, கிட்டப் இந்த மாதிரி யூஆர்எல்லாம் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சா கொடுத்துக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஸோ இதை தவிர கீழே சம் கொஷின்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்க அப்படின்னா அசென்ஜர்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் 15 இயர்ஸாக ஃபுல் டைம் எஜுகேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் 12th முடிச்சுட்டு 3 இயர்ஸ் ஆஃப் டிகிரி பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் இருக்கணும், எதெல்லாம் நாலேஜ் இருக்கணுங்கிறத இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் பிரின்சிபல்ஸில் நல்ல நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன்னு இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி அசென்ஜரில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் இருக்கும், அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சைன்இன்க்கு வந்துட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரு பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த 5 ஜாப்ஸ்க்குமே அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.